கர்னல் பிரின்ஸ் அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். சார், இப்போ நம்ம ராணுவ அதிகாரிகள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதாவது பயணிகள் விமானத்தை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். 300லேருந்து 400 ட்ரோன்கள் வரை அனுப்புகிறார்கள். அது கேமரா பொருத்தி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப இழிவான செயல். அவங்களோட நாட்டு மக்களையே அவங்க பிணையமா வச்சு பாக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வரணும்ட்டு. உயிர் மேல மதிப்பு இல்லை. ஆனா அவங்க எப்படியோ நம்மளுக்கு இந்த கண்டிப்பா அது ஒரு பெரிய பெரிய இன்சிடென்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கோம். இதற்கு முன்னால் பேசினவர் சொன்ன மாதிரி மிகுந்த பாராட்டுக்கள் நம்ம ஏர் டிஃபென்ஸ், பீட் ஏர்ஃபோர்ஸ் ஆர் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ். அது சொல்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு ஃபிளைட்னா அது சிவில் ஃபிளைட்டா பெரிய ஃபிளைட்டா ஒண்ணுமே தெரியாது. ஒரு டாட் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அதையே ஃபிளைட் ரடார் 24 அதில் பார்க்கும்போது இது கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் ஐடென்டிஃபை பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அவன் பண்ணாமல் இருக்கிறது மிகுந்த பாராட்டத்தக்க ஒரு செயல். இது நம்ம ஏன்னா அந்த ஃபிளைட்ல வெளிநாட்டு குடிமக்களும் இருந்திருப்பாங்க. பிரெஞ்சோ மற்ற குடிமக்களும் இருந்திருப்பாங்க ஒரு ஃபிளைட்ல. அப்போ அவங்க இறந்திருந்தா எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கும். அந்த நாடு நமக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சியும் கூட அது இருக்கலாம். அது வெறும் பாகிஸ்தான் குடிமக்கள் மட்டும் அதுல இருந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு ஆக்ஷன்லாம் பண்றதுதான் அந்த நாடு. அதனால நம்ம எதற்குமே நம்ம தயாரா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல. இது நம்ம இன்னைக்கு பிரஸ் பிரீஃபிங்ல சொன்னது ரொம்ப நல்லது. மற்ற நாடுகளோட குடிமக்களையும் நம்ம அட்வைஸ் பண்ணணும். அங்கிருந்து வெளியேறதுக்கும் இந்த மாதிரி ஃபிளைட்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கும். அண்ட் அந்த குடிமக்களுக்கும் அட்வைஸ் பண்ண அவங்க ஏர் டிராபிக் அவங்க க்ளோஸ் பண்ணினாலும் இவங்க ஃபிளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டு யாரும் அதை டிராவல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது நல்லது. பாகிஸ்தானின் இந்த சூழ்ச்சியினுடைய காரணம் என்னவாக இருக்கும் சார்? இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி இந்த மாதிரி பயணிகள் பயணம் செய்கிற சாதாரண பயணிகள் பயணம் செய்கிற விமானத்தை இந்தியா டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் ஒரு கெட்ட பேரை உண்டாக்க முயற்சி செய்கிறாங்களா? இதனால பாகிஸ்தான் அச்சீவ் செய்ய நினைப்பது என்ன? கண்டிப்பா அதுதான். அது பக்கத்துல ட்ரோன் ஃப்ளை பண்றது. அந்த ட்ரோனை நம்ம அடிக்கும் போது அதுல இருந்து ஒரு ஸ்பிளிண்டர் போய் இதுல அடிச்சாலும் கூட அந்த வேணும்னே நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் குறி வைக்காம அது பக்கத்துல போகும்போது ஒரு ஸ்பிளிண்டர் அடிச்சா கூட அதுக்கு டேமேஜ் ஆகும் ஏர்ல. அதனால அவங்களோட குறிக்கோளே இதுதான், நம்மளுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது நம்ம ஒரு ட்ரூப்ஸ்க்கு நம்மளோட டிஃபென்ஸ் ட்ரூப்ஸ்க்கே ஒரு செட் பேக் ஆயிருக்கும். என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதனால ஒரு மொரால் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு எஃபெக்ட். ஆனால் இன்டர்நேஷனலி ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா என்ன இருந்தாலும் அதை அடிச்சோன்னா அவ்வளோ உயிர் லாஸ் ஆனோன்னு அங்கே இருக்க அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இந்தியா சரியா பார்த்துருக்கலாமே பண்ணிருக்கலாமேன்ட்டு நம்ம மேலதான் சொல்லுவாங்க. அதனால இது ஒரு உச்சக்கட்டம் இந்த ஆபரேஷன்ல. இதை நம்ம அடிக்காம இருக்கிறது, இது நம்ம பண்றது ஒரு உச்சக்கட்டம். அதனால குறிக்கோள் பாகிஸ்தானோட குறிக்கோள் இதுதான். ஏன்னா நேர்ல அவங்க இது வரைக்கும் நம்ம கிட்ட நேருக்கு நேரா சண்டை போட்டதில்லை. எல்லாமே ப்ளீட் பை 1000 கட்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுதான் டெரரிசம் அமைச்சு அடிச்சு ஓடி ஓடி போயிடுறாங்க. ஸோ அதே மாதிரி டாக்டிக்ஸ் இது வர்றதுனால இவங்களோட எல்லாமே மேட்சிங் ஆகுது. டெரரிசம் கண்டிப்பா பாகிஸ்தான் ஆர்மி தான் அனுப்புறதுன்றது இது ஒரு உறுதி ஆகுது. அது மட்டும் இல்லாம குருத்வாரா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. ஆனால் அந்த தாக்குதலை இந்தியாவே செய்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறது பாகிஸ்தான் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த பொய் நம்ம யாரும் நம்ப மாட்டோம். ஏன்னா குருத்வாரான்றது எஸ்பெஷலி நம்ம போர்சஸ் ரொம்ப மதிக்கிற ஒரு இடம். கோல்டன் டெம்பிள் நம்ம எந்த மற்ற மதத்தை இருந்தாலும் நாங்கெல்லாம் போய் அதை ரெஃபரன்ஸா நம்ம எடுப்போம். அது நம்பாது. ஆனா ஒரு எஃபெக்ட், ஏன்னா பாகிஸ்தான் அன்னைக்கு அவங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பிரீஃபிங் சொல்லும் போதும் நம்ம சிக் டெரரிஸ்டையும் நம்ம தாக்குறோம் அப்படின்ட்டு ஒரு புது ஆங்கிள் அவங்க எடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம எப்படி பிளான் பண்றோமோ அவங்களும் பஞ்சாபை தனியா பிரிச்சு அவங்க பஞ்சாப் கூட சேர்த்து ஒரு காலிஸ்தான் ஒன்று தொடங்கணும்ட்டு அவங்களோட ஒரு பிளானும் இருக்குது. அதையும் நம்ம யோசித்து முறியடிக்கணும். அதனாலதான் அவங்க கோல்டன் டெம்பிள ஸ்பெசிஃபிக்கா அவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ அவங்களோட நெஃபாரியஸ் எய்ம்ஸ் இந்த மாதிரி ரிலிஜன் அடிப்படை வச்சுதான் அந்த நாடு சர்வைவ் ஆகுது. ரிலிஜன் வச்சு அந்த ஓரியன்டேஷன் பண்ணி சிக் ஹிந்து மதத்தில் இருக்கிறவங்களும்
இசாய் மதத்துல இருக்கவங்க ஒரு சர்ச்சஸையும் அவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படி இல்லை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொடெக்டட் ரிலிஜியஸ் பிளேசஸ் அப்படின்னா பீட் மாஸ்க் ஆர் சர்ச் நம்ம நாடு தான். இதுல ஒரு மாற்ற கருத்தே இல்லை. ரொம்ப சேஃபா இருக்கிற இடம் அது. அதை அந்த இமேஜை கெடுத்துட்டு அவங்களோட இமேஜ் மாதிரி அந்த குட்டைக்குள்ள நம்ம கை விட்டா நம்ம கையும் அழுக்காகிற மாதிரி ஒரு கதையில அவங்க பண்றாங்க. துருக்கியிலிருந்து பாகிஸ்தான் வாங்கி கொண்டு வந்திருக்க ட்ரோன்ல கேமரா பொருத்தி ஒரே நேரத்தில் 300-400 ட்ரோன்களை இந்தியா பக்கம் அனுப்பி உளவு பார்க்கிறார்கள். காரணம் என்ன? ட்ரோன் டெக்னாலஜியில துருக்கி ஓரளவுக்கு, ஏன்னா இந்த ஸ்டெல்த், இந்த திருட்டுத்தனமா வேலை பண்றதுல துருக்கி ரொம்ப பேர் போன நாடு. நான் எப்பொழுதுமே எந்த வாரம் இருந்தாலும் சரி, வேர்ல்டு வார் 1, 2, 3 எடுத்தாலும் எப்பொழுதுமே ராங் தோக்குற இதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அந்த நாடு ஒரு மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்கு. ஒட்டமான் எம்பையர்ல இருந்து ஃபேமஸ் ஆன நாடு. இப்ப இருக்க எரகோடான் இதுல ஒரு நேட்டோ மெம்பரா இருந்தாலும் ஒரு தள்ளி வைக்கப்பட நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ரிலிஜியஸ் லீனிங்னால, ஃபண்டமெண்டல் லீனிங்னால அந்த நாடு அப்படி இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க அமிச்சது 300 ட்ரோன் நம்ம சொல்லுவாங்க, ஸ்வாம் ட்ரோன் சொல்லலாம். ஸ்வாம் ட்ரோன் இருக்கிறதுனால ஸ்வாம் ட்ரோன்ஸ்ல இருக்கிற அந்த கேமரா ஃபிட் பண்ணும்போது அந்த ஏரியால இருந்து அவங்க ஒரு ட்ரோன் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியுமா, பார்க்க முடியுமா, இதுல மல்டிபிள் பூரா ஏரியாவை உன்னிருப்பா அவங்க கவனிக்கலாம். எந்த ட்ரோனு டே டைம்ல வருதுன்னா அது கண்டிப்பா ஒரு கேமரா ஃபிட்டட் ட்ரோனா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா நைட்ல ஐஆர்னா இன்ஃப்ராரெட்ல தான் பார்க்க முடியும். அது ட்ரோனுக்கு அந்த வசதி இருக்காது. அதனால டே டைம்ல நம்மளோட இடத்த உழவை பார்த்து நைட்ல அட்டாக் பண்றது அது ஒரு பிளானா இருக்கலாம். அதனாலதான் அப்படி இருக்கும். துருக்கி அவங்கள சப்போர்ட் பண்றதுன்ட்டு ஒரு நம்மளுக்கு ஆச்சரியமே இல்லை. சைனாவோட மோர் க்ளோசர் சப்போர்ட் கிவன் பை துருக்கி நாடு இந்த பீங் த முஸ்லிம் கண்ட்ரி. அது அந்த காலத்துல இருந்தே அப்படி இருக்கு. இந்த துருக்கி நாடுக்கு நம்ம எர்த்குவேக்ல ரிலீஃப் அமைச்சு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியும் அவங்க பண்ற நம்ம இதை பார்க்கலாம். இது நம்மளும் மட்டும் பார்க்காம உலக நாடும் பார்க்கும். என்னடா இவங்களை ஹெல்ப் பண்ண நாடுக்கே இவங்க இப்படி பண்றாங்க, நம்மளுக்கு எதிராக பண்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ இது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். இந்த பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்றது துருக்கி. அவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு கொடுக்கலினாலும், ரெண்டாவது சைனா. அமெரிக்கா கண்டிப்பா அவங்க F-16 பார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்த ரெண்டு நாடும் ஓப்பனா சப்போர்ட் பண்ணுது. ஆனா நம்ம நாட்டுக்கு எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஓப்பனா. டெரரிசம் யாருமே இது வரைக்கும் போரை நிறுத்துங்கன்னு சொல்லல, பார்த்து பண்ணுங்க, ரெண்டாவது டெரரிசம் ஒழிங்க இப்படின்னு ஒரு மெசேஜ் தான் கொடுக்குது. ஸோ இது நம்ம இந்த ஆங்கிள் பார்த்துட்டு அதையும் நம்ம ரொம்ப உற்சாகமா எடுக்கவும் கூடாது. ஏன்னா யுனைடெட் கிங்டம் நீங்க சண்டை போடுங்கன்னு சொன்னது அதுதான் நம்மள பிரிச்ச நாடு. அதனால அதையும் நம்ம எடுக்காம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்ல நம்ம போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி கர்னல் பிரின்சஸ் சார். திருமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், பேராசிரியர் அவர்கள். திருமாறன் சார் வணக்கம். அமெரிக்கா பற்றியும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அந்த எந்தெந்த நாடுகள் பாகிஸ்தானோட இருக்காங்க, எந்தெந்த நாடுகள் இந்தியாவோடு இருக்காங்க? சரி, நம்ம பார்த்தோம்னாக்கா பாகிஸ்தானோட துருக்கி இருக்குங்க. துருக்கி இருப்பதற்கு நம்ம ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ துருக்கி மேல நேற்று அந்த ட்ரோன் கூட துருக்கி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அது ஓப்பனா தான் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க முழுவதுமாக இந்தியா பக்கம் எல்லா நாடுகளும் இருப்பதாக தான் நம்ம பார்க்க வேண்டும்ங்க. ஓகே 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 உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி திருமாறன் சார். இராணுவம் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் கடந்த 24 மணி நேரத்துக்கான அப்டேட்டுகளை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் எம்மாதிரியான ஒரு வியூகத்தை கையாளுகிறது, இந்தியா எவ்வளவு உஷாராக இந்த விஷயத்தில் நாம் செயல்பட்டு வருகிறோம், அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு பதிலடியும் கொடுத்து வருகிறோம் என்று
தெளிவாக இராணுவ அதிகாரிகள் விவரித்த செய்தியாளர் சந்திப்பை நாம் பார்த்தோம்.